10 மாதங்கள் கருவிலேந்தி உன்னை பெற்றேனோ, உன்னை குறை சொல்ல ஒன்றும் எனக்கு விருப்பமில்லை. எங்கே நீயும் முதுமையில் என் நிலை பெற்று விடுவாயோ என்ற பயத்தில் நான் கையேந்தும் ஒவ்வொரு முறையும் கண்களில் தானாக வழிந்தோடுகிறது கண்ணீர். இது எனது தாய்க்காக சமர்ப்பணம். ஆமாம், இந்த நேரத்தில் பூஜா கூட இணைஞ்சிருக்காங்க. அப்பா அப்பா இப்படி காற்றில் தான் சப்தமிட முடிகிறதே தவிர கண்ணெதிரே நீ இல்லையப்பா. என்னுடைய உச்சரிப்பு அகராதியில் இருந்து உதிர்ந்து விட்டது அப்பா என்ற சொல். நீ இருக்கிறாயா இல்லையா, இல்லையா இருக்கிறாயா, அடிக்கடி கிள்ளி பார்த்துத்தான் உணர்ந்து கொள்கிறேன் நீ இல்லை என்பதை. நான் செய்கின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளும் நீ வந்து போகின்றாய். நீ இருந்து நிகழக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் நீ இல்லாமலும் நிகழ்கின்றன. எனினும் நீ இருப்பது போல இல்லையப்பா. மரணம் இயற்கைதான், எனினும் நீ மரணிப்பாய் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லையப்பா. உனக்கு மட்டும் விதிவிலக்காய் இருக்கக்கூடாதா? நம்பிக்கை இருக்கின்றது. தண்ணீரில் கலந்த உன் அஸ்தி என் விளைநிலத்தில் நீந்தி கொண்டிருக்கின்றதோ அங்கே அமோக விளைச்சல். ஒவ்வொன்றாய் நினைத்து பார்க்கின்றேன். நீ என்னை பார்த்து சிரித்த கடைசி சிரிப்பு எது? நீ என்னிடம் பேசிய கடைசி வார்த்தை எது? நீ என்னை பார்த்த கடைசி பார்வை எது? நினைத்து பார்க்கின்றது எல்லாமே துக்கத்தை தருவதால் உன் நினைவுகளுக்கு பிறகு எனக்கு தூக்கத்தை தரட்டும் இறைவன். நீ இறந்து விட்டதாக இவ்வுலகமே பிதற்றினாலும் எனக்கு மட்டும் நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாயப்பா. கருப்பு கண்ணாடிக்கு பின்புறம் அமர்ந்து பார்ப்பவர்கள் போல எனக்கு தெரியாமலேயே எங்கிருந்தோ என்னை நீ பார்த்து கொண்டிருக்கின்றாய். முயற்சிகள் சில நேரம் முடக்கி வைக்கப்பட்ட பொழுதோ தன்னம்பிக்கையாய் இதயத்தில் துளிர்ந்து வருகின்றது. நீ கண்ணுக்கு தெரியாவிட்டாலும் உணர முடிகின்ற காற்றை போல நீ வந்து கொண்டே இரு. தென்றல் வீசி வீட்டு கதவு லேசாய் அசைந்தால் கூட நீ வாசல் வந்து விட்டதாய் உணர்கின்றேன். நான் வீட்டுக்கு வர தாமதமாகும் தற்காலிக பிரிவுக்கே தவித்து கொண்டிருப்பாயே அப்பா. இந்த நிரந்தர பிரிவின் நிஜத்தை இன்னும் நம்பவில்லை நான். மறுபடியும் இறைவன் காலத்தை சுழற்றி நீ இறந்த நாளின் முந்தின நாளிலன்று ஒருவனுக்கு யாருமே இல்லை என்றால் அனாதை என்பதைப் போல நீ ஒருவன் இல்லை எனினும் நாங்கள் அனாதிதான். உன் குழந்தையாய் நானாது போலும் நீ என் குழந்தை நீயாவாய். நீ உலக பயணம் முடித்து சென்ற அந்த மாலை முன்பே தெரிந்திருந்தால் முந்தைய இரவில் நிறைய பேசியிருப்பேன் அப்பா. தன்னுடைய அப்பாவுக்காகத்தான் இந்த நேரத்தில் ராஜா கூட இணைஞ்சு அப்படியே வந்து கவிதை வரிகளை சிங்கப்பூர்ல இருந்து தான் அந்த சொந்தமும் மகளோட இணைஞ்சிருந்தாங்க. நீங்களும் மகளுடைய முதல் தர வானொலி தாமரை வானொலிகின்ற இமையும் இசையும் நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள், உங்களுடைய மனதை கவர்ந்த பாடல்கள், அது மாத்திரமல்ல நீங்கள் பார்த்து ரசித்த கவிதைகள், உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கும். ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் கடந்து வந்த பாதையில் ஆயிரம் வழிகள் இருக்கும். அந்த வழிகள் எல்லாம், அந்த ரணங்கள் எல்லாம் நீங்க கவிதைகளா அப்படியே எழுதி அனுப்பணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னா எங்களுடைய முதல் தர வானொலி தாமரை வானொலின்ற முகப்புத்தகத்தில் உங்களுடைய கவிவரிகளையும் நீங்க அனுப்பி வைக்கலாம். அதையும் நாங்க நிகழ்ச்சியின் வாயிலாக சேர்த்துக்கொள்ள தயாரா இருக்கும் என்று சொல்லிக்கிட்டு தொடர்ந்து முடிந்து கொள்ளலாம். தமிழ் பேசும் மக்களின் தலைவனாக தரணி எங்கும் ஜொலித்துக் கொண்டிருக்கும் முதல் தர வானொலி தாமரை வானொலின்ற இமையும் இசையும் நிகழ்ச்சி. To the phone, Tamara FM in Majana so, get to Paris, so what the cool, ni Tamara yode, so what they do. கேக்குது பல நிகழ்ச்சி, கேட்டதும் மனசுக்கு பெரும் மகிழ்ச்சி. என் மனசுக்கு புது ராகம் கேக்குது, தாமரை புது பாட்டு. 1 2 3 4 ஐயோ இது நம்ம ஊரு குரல் பாரு. உச்சி மேல உச்சி போய் கால் தரத்த பசி தரது மெந்து நிக்க பாரு.
கேளு கேளு நல்லா கேளு தாமரைய பொண்ணு நல்லா கேளு 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 நல்லா கேளு தாமரைய பொண்ணு நல்லா கேளு பொன்னகை கைக்குட்டையில் நான் பிடித்து கையோடு மறைத்துக் கொண்டேன் அச்சோ பொன்னகை ஆழ்த்தின்னும் பொன்னகை கைக்குட்டையில் நான் பிடித்து கையோடு மறைத்துக் கொண்டேன் எனும் சாவியால்
இணைந்திருக்க முதல் தர வானொலி தாமரை வானொலியின் இமையும் இசையும் நிகழ்ச்சியோடு நிறைய சொந்தங்கள் நிறைய விஷயங்களை அப்படியே சொல்லி அனுப்பிட்டே இருக்காங்க. அவங்களுடைய ஆறாத வடுக்கள் ஆறாத சுமைகளையும் எங்களுடைய தாமரை வானொலியின் சொந்தங்களோட பகிர்ந்துட்டே இருக்காங்க இல்லையா ஷர்மி? ஆமாம் லக்ஸி, உங்களுடைய கனவுகள் உங்களோட மனதை காயப்படுத்தினேன். உங்களுடைய மனசில் என்ன காயங்கள் இருந்தாலும் அது அப்படியே எங்கள் மூலம் எங்கிட்ட சொல்லி நீங்கள் ஆறுதலாக அடையலாம். அது மட்டுமில்லை, இடைக்காலத்து பாடல்கள் பழைய பாடல்கள் அப்படியே உங்களுக்கு தர காத்து கொண்டிருக்கின்றோம். கவிதை துளைகளை அப்படியே வலம் வர காத்திருக்கிறது. ஒருவருடைய கண்களில் இருந்து கண்ணீர் வரும்போது இன்னொருவருடைய கண்களில் இருந்து கண்ணீர் வந்தால் அந்த உறவை விட இந்த உலகத்தில் பெரிய உறவு இல்லை. ஆமாம், நிச்சயமாக. கருப்பு வெள்ளை காவியம் பார்த்து என் மனது களவு போனது. கதிர்வீச்சு விழிகள் பார்த்து என் கண்கள் கைதியானது. விழிவாளனின் கூர்மை பார்த்து என் உள்ளம் சிறையானது. வானவில் புருவம் பார்த்து என் வாழ்க்கை இனிதானது. விண்மீனினை பார்த்து என் இரவு ஒளியானது. மின்மினி பார்வை பார்த்து என் மொழி கவிதையானது. உயிர் துடிப்பின் இமை பார்த்து என் இதயமே உனதானது. நிலா வெளிச்சத்தில் நிதர்சன முகம் தெரிந்தது, அதுதான் உன்முகம். உலகத்திலேயே அதிக தைரியசாலி யார் தெரியுமா? வெறும் 10 நிமிடம் பெண் பார்த்து சென்ற ஒருவனை பிடித்திருக்கின்றது என்று சொல்லி வாழ்க்கையையே அவனிடம் ஒப்படைக்க தயாராகும் அந்த பெண் தான் அப்படின்னு சொல்லி எங்களுடைய துஷா கூட நினைச்சிருக்காங்க. இந்த நேரத்தில் கலைச்செல்வி கூட நினைச்சிருக்காங்க. என் மகிழ்ச்சியை பார்த்து என்னை தீர்மானித்து விடாதீர்கள். உங்களால் நினைத்து கூட பார்க்க முடியாத சோகங்கள் எனக்குண்டு. வார்த்தைகளை வாரி இறைத்து அன்பை நிரூபிப்பதை விட மௌனத்திலும் என்னை மறக்காத உறவு போதும். எதுவும் வேண்டாம் என்ற பிறகும் நீ மட்டும் வேண்டும் என்று அழுகின்ற என் இதயமே, நீ சந்தோஷமாகவே இது, நான் அனாதையாகவே இருந்துவிட்டு போகின்றேன் என்று சொல்லுகின்ற இதயமும் வாழ்க்கையில் கிடைத்தால் வரம்தான் அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்காங்க. உங்களுடைய அந்த கடந்து வந்த பாதையில் நிறைய வலி இருக்கும், நிறைய சுமைகள் இருக்கும். அந்த சுமைகள் எல்லாம், அந்த ஆறாத வடுக்கள் எல்லாம் அப்படியே சந்தோஷமாக்கணும் என்றதுக்காகத்தான் முதல் தர வானொலி தாமரை வானொலியில் தினந்தோறும் வார நாட்களில் இமையும் இசையும் நிகழ்ச்சி 2 மணி தொடக்கம் 3:30 மணி வரை எங்களுடைய சொந்தங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யமான இந்த கவிதை பதிவுகளோடு, அது மாத்திரமல்ல அவங்களுடைய மனங்கவர்ந்த பாடல்களோட நாங்கள் அப்படியே இருக்கோம். உங்களுடைய மனங்கவர்ந்த பாடல்கள், உங்களுடைய மனசில் ரணமாக்கின கவிதை வரிகள், உங்களுடைய அந்த பிரிவின்ற ஆழம் உச்சம் எல்லாத்தையும் எங்களுடைய சொந்தங்களோட பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் எங்களுடைய முகப்புத்தகத்தில் இணைச்சு உங்களுடைய கவிவரிகளையும் அனுப்பி வைக்கலாம். அதையும் நாங்கள் நிகழ்ச்சியின் வாயிலாக சேர்த்துக்கொள்ள தயாராக இருக்கோம்னு சொல்லிக்கிட்டு ஒலிக்கிறது பாடலை தொடர்ந்து மீண்டும் இணைந்து கொள்ளலாம். தமிழ் பேசும் மக்களின் தலைவனாக தரணி எங்கும் ஜொலித்துக் கொண்டிருக்கும் முதல் தர வானொலி தாமரை வானொலியின் இமையும் இசையும் நிகழ்ச்சி. உயிரே உயிரின் ஒளியே, ஒரு நாள் உறவாயுதுவே. நம் பந்தங்கள் சொந்தங்கள் இன்றான் நேற்றான் பேசொல். இன்பங்கள் துன்பங்கள் என்றும் வாழ்வின் உண்மைகள். உயிரே உயிரின் ஒளியே,